ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பாபி கோலி டைரக்ஷன்ல 2025ல தெலுங்குல ரிலீஸ் ஆன நம்ம பாலையா காரனோட படம் தான் டக்கு மகாராஜா. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டக்கு மகாராஜா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்துல வந்து நான் பாலையாவோட படத்தை பாக்குறேன்னே சத்தியமா எனக்கு தெரியல. வேற ஒரு ஹீரோனுடைய படத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கண்டிப்பா பார்த்தேன். ஏன்னா பாலையா படத்துல வர்ற மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்துல கிடையாது. எந்த ஒரு காட்சி அமைப்பும் பாலையா படத்துல வர்ற காட்சியே கிடையாது. ஒன்னு ரெண்டு வசனங்கள் வேணா இருக்கலாம், பட் இருந்தாலும் இது வந்து பாலையா படமே கண்டிப்பா கிடையாது. டைரக்டர் நம்ம நல்லா ஏமாத்திட்டாரு. பாலையா அட்லீஸ்ட் ஒரு ஏரோப்ளேனையாவது போய் தடுத்து நிறுத்தணும், உடைக்கணும். ஒரு ட்ரெயினையாவது ஒத்த கையில நிறுத்தணும், இல்லைன்னா தூக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு டாடா சுமோவையாவது ஒரு ஓங்கி ஒரு குத்து விட்டாருன்னா அந்த டாடா சுமோ ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தள்ளியாவது போகணும். எதுவுமே இல்லாத நம்ம பாலகிருஷ்ணனோட படத்தை பாக்குறது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். அதாவது முட்டை பப்ஸ்ன்னு வாங்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சிருந்தா நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய கோவம். உள்ள முட்டை பப்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வெஜ் குருமாவும் இல்லாம வெறும் பப்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. நான் சொல்ல வரேன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல ஒரு பெரிய ஃபைட், ஒரு காட்டுக்குள்ள ஒரு தீ பறக்கக்கூடிய ஒரு ஃபைட். அந்த ஃபைட்டை கட் பண்ணா ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆபத்து வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவங்க எஸ்டேட்லயே அவங்க லீஸு கூட்ட எம்எல்ஏ வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தை வந்து அந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்டதை பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவருக்கு அந்த எம்எல்ஏவை காலி பண்ணணும், அதாவது அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாரு. உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரிய இடத்துல இருந்தெல்லாம் வந்து அந்த வீட்டுல அட்டாக் பண்றாங்க. பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அட்டாக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்கும், அந்த குழந்தையை கொல்றதுதான் அவங்களோட டார்கெட். ஆனா அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆளை செட் பண்றாரு நம்ம அந்த பெரிய மனுஷன். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார செட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாலண்டியரா வந்து சேர்ற நம்ம பாலையாவை செட் பண்றாரு. பாலையாவை செட் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறாரு. வைக்கும்போது அந்த குழந்தையை காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு இருக்கும்போது இவர் இந்த அளவுக்கு நம்மளுக்கு பண்றாரு, இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது தான் அப்புறம் திடுதிப்புன்னு ஒரு நியூஸ் வந்து வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலையா வந்து ஒரு படுகொலைகள் பண்ண ஒரு பயங்கரவாதின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் குரூப் தேடிட்டு இருக்கோம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம பாலையாவை. அப்ப வந்து நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் யாருன்னு தேடும்போது தான் தெரியும், இவர் வந்து கர்நாடகாவில ஆந்திராவில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, ராயலசீமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய மைம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. கல்குவாரி, அதாவது கிரைனட் கல் ஏற்றுமதி. அந்த இடத்துல வந்து அடிமை வேலை செய்யக்கூடிய ஏழை மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது தண்ணியே கிடையாது அந்த கிராமத்துல. அவங்க பொழுதெல்லாம் வேலை செஞ்சு 6 நாளும் வேலைக்கு வந்தாதான் ஒரு காசு தருவாரு அந்த முதலாளி. அந்த ஒரு காசை வச்சு அந்த 2 பானை தண்ணி வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வாரம் பூரா அந்த தண்ணி குடிச்சுக்கணும். அதுதான் தண்ணி பஞ்சம். அப்படி ஒரு தண்ணி பஞ்சம். உடனே அந்த கிராம மக்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சாமி வருவாரு நம்மளை காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாருன்னா, யாருகிட்டயுமே போறது இல்ல, நேரா போய் சிவில் இன்ஜினியர் சீதாராமையா கிட்ட போறாங்க. சிவில் இன்ஜினியர் சீதாராமையா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாலையா. அவர் வந்து சிவில் இன்ஜினியர் வேலையை விட்டுட்டு இவங்களுக்கு கிராமத்துக்காக இறங்கி அந்த ரவுடிகளை பொழக்கிறாரு. பொழந்த உடனே அந்த ரவுடியோட பொண்ணு தான் இப்ப இந்த பெரிய மனுஷனோட வீட்டுல இருக்கிற ஒரு பாதுகாப்பு இருக்கிற அந்த குழந்தை. இந்த படத்துக்கும் நான் சொன்ன கதைக்கும் லாஜிக் இருக்குதான் நீங்களே பாருங்க. ஏன்னா கொல்ல சொல்றதே வில்லன் தான். கொல்ல சொல்ற குழந்தைய வில்லனோட குழந்தை தான். அதை காப்பாத்துறது நமக்கு ஹீரோ. இது எப்படி நீங்க கதை இப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பாலையா படத்துல வந்து நம்ம லாஜிக் என்னைக்குமே பாக்குறதே கிடையாது. பார்த்தாலும் அது பெரிய தெய்வ குத்தம் ஆகி போயிடும். ஆனா அவரே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக்ல நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் ஹீரோயின் டூயிட் பண்றாரு. அப்புறம் வசனங்கள் எல்லாம் தெரிக்கக்கூடிய வசனங்கள். இதுல ஒரு சின்ன வசனம் வரும், அது தமிழ்ல டப் பண்ணிக்கிறாங்க. பட் தெலுங்குல இது என்னன்னு தெரியல. அந்த வசனத்தை சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டு விழா நடக்கும் ஒரு ஸ்கூல்ல. அப்போ வந்து ஒரு 10-20 பேர் போய் அந்த இடத்துல சாப்பாட்டுல வந்து சைனடு கலக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பழி வாங்குறதுக்கு. அப்போ ஒருத்தர் வந்து கேட்பாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கேட்பாரு. அப்போ என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வயிற்று பசி எலி மாதிரி ஓடுமில்ல, அதனாலதான் நாங்க எலிப்பாசனம் கலக்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு டைலாக்காடா, யாரெல்லாம் எழுதிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருக்கும்.
அப்புறம் நம்ம பாலையா பேசக்கூடிய ஒரு தெரிவிக்கக்கூடிய ஒரு வசனம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து அடிபட்ட புலிய கொண்டிருப்ப, கர்ஜிக்கிற புலியை கொண்டிருப்ப, இதுன்னா சரி, நீ அடிபட்ட சிங்கத்தை கொண்டிருப்ப, கர்ஜிக்கிற சிங்கத்தை கொண்டிருப்ப, ஆனா இது நரசிங்கம், இதை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கிட்ட பேசுவாரு. இன்னும் நல்ல 4-5 வசனம் இருக்கு. ஆனா இருந்தாலும் இது வந்து பாலையா படம் கிடையாது. இது ஒரு ஆவரேஜான படம் தான். இதை வந்து பாலையா ரசிகர்கள் எல்லாம் யாரும் ஏத்துக்கவே முடியாது. என்னாலே ஏத்துக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா பாலையா ரசிகர்கள் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த படத்தை வந்து நீங்க ஒரு ஆவரேஜ் நடிகர் நடிச்சா எப்படி நடிப்பாங்க, சாதாரண நடிகர் ஒரு புதுசா வந்து ஆக்ஷன் ஹீரோ நடிச்சா எப்படி நடிப்பாரு, அந்த மாதிரி போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம அகண்டா மாதிரியோ இல்ல இன்னொரு படம் நரசிம்மா என்னமோ ரெடி அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் படம். இந்த மாதிரி படம்லாம் எடுக்காதீங்க பாலையா. தேங்க்யூ.